ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி டவ் மேக்கர் தான். ஆ இன்னைக்கு நான் சப்பாத்தியும் போடப் போறேன், பூரியும் செய்யப் போறேன். ஸோ, அதுக்காக தான் நான் இன்னைக்கு மாவு பெசஞ்சிருக்கேன். சப்பாத்தி, பூரிக்கு 2க்குமே ஒரே கப் அளவு தண்ணி தான் நான் இதுல ஊத்தப் போறேன். நான் ஃபர்ஸ்ட்டு 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்துவேன். அதிலயே அந்த மாவுல ஃபர்ஸ்ட்டு உப்பும், கொஞ்சம் ஆயிலும் போட்டுட்டு, மிக்ஸியில நான் ஒரு ஒரு அடி அடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊத்துவேன். ஏன்னா, உப்பு அங்கங்க இருந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, நான் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸில ஒரு அடி அடிச்சுப்பேன். அ இந்த சப்பாத்தி மேக்கர் பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸியோட ஃபர்ஸ்ட்டே எனக்கு ஒண்ணு குடுத்தாங்க. ஆனா, அது நான் கீழ போட்டு உடைச்சுட்டேன். நான் ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது எப்படியோ கீழ விழுந்து, கை தவறி கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. ஸோ, அதுலேருந்து நானே கையில சப்பாத்தி போட்டேன்னா, பூரி போட்டேன்னா, புஸ்ஸுன்னும் வராது. சப்பாத்தியும் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாரி இருந்தது. அதனால நான் கையில சோம்பேறித்தனம் பட்டுட்டு போடுறதே கிடையாது. அவனே என் ஹஸ்பண்ட் என்ன அடிக்கடி சப்பாத்தி, பூரிலாம் செய்வ, இப்பலாம் செய்றதே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. அப்புறம் நான் தான் சொல்லுவேன், "நான் கையில பெசஞ்சா நல்லாவே வரமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இது 2200 இதோட பிரைஸ் நம்ம தனியா வாங்குனா. சரி இதுக்கு ஒரு மிக்ஸியே வாங்கிர்லாமேன்ட்டு நானும் அவர்ட்ட இது வேணும்னு கேட்கவே இல்ல. அ அப்புறம் அவரே பார்த்துட்டு சப்பாத்தி நான் போடுற சப்பாத்திய சாப்பிட முடியாம, அவரே ஆர்டர் பண்ணி இத வாங்கி குடுத்தாரு. அ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு செய்றேன் இந்த மிக்ஸில. மாவு பார்த்தீங்கன்னா, 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்துனா போதும். அந்த கப்லயே மெஷர்மென்ட் இருக்கும். இன்னைக்கு நான் இதுல பூரி போடப் போறேன். சப்பாத்திக்கும், பூரிக்கும் ஒரே கப் சைஸ் தண்ணி தான் நான் ஊத்துவேன். பாருங்க பூரி நல்லா புஸ்ஸுன்னு வருது. ஸோ இந்த சப்பாத்தி மேக்கர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். என்னோட வீடியோவ பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.